இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இந்த மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இந்த மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. வாமா ஆனந்தி, எப்படி இருக்க? நீ மட்டும் தான் வந்தியா? அமல் வரலையா? வரலண்ணே, நான் வந்துட்டேன். என்னம்மா இப்படி சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்து நிக்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அமல் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? சொல்லாம கொல்லாமலாம் நான் வரலண்ணே. நல்லா உரைக்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவர் மூஞ்சில முழிக்க நீங்க ஏன் வெக்கப்படணும்? அவர் தான் உங்க மூஞ்சில முழிக்க வெக்கப்படணும். ச்சே, அப்படி உங்களுக்குள்ள என்னதாமா பிரச்சனை? நீ சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். நீ கடவுள் பக்தியில் உள்ள பிள்ளை. அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ என் சித்தி பொண்ணுங்கக்காக தான் அவன் உன்னைய கல்யாணமே பண்ணான். அதானே பிரச்சனையே. உங்களுக்காக தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல. நட்புக்காக உயிரை வேணாலும் கொடுப்பார், ஆனா பொண்டாட்டிக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டார். அப்படி என்னமா பண்ணிட்டான்? கேக்குறலாமா, சொல்லுமா. அவருக்கு என்னைய பிடிக்கலண்ணே. நான் கருப்பா குள்ளமா இருக்கேன்ல, அவருக்கு சரியான மேட்ச் இல்லையோன்னு நினைக்காரு. அமல் அப்படி சொன்னானாமா? வாயை திறந்து சொல்லலண்ணே, அவ்வளோதான். இருக்கவே இருக்காதுமா, இருக்காது. சொல்றேனே, எல்லாத்தையும் சொல்றேன். அவர் அழகையோ வருமானத்தையோ பார்த்து நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. அது உங்களுக்கே தெரியும். நீங்க அண்ணி எப்படி தாங்குன்னு தாங்குறீங்க, அதே போலதான் உங்க ஃப்ரெண்டும் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லனே, அவர் குடும்பத்துக்கே என்னைய பார்த்தா இளக்காரமா தான் இருக்கும். கல்யாணத்து அன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் வாங்க போகையில அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமானே? என்ன சொன்னாங்க? கர்த்தர் கிருபையினால தீர்க்காயுசா சந்தோஷமா இருங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா. இவன் அத்தை மகா, என் மகா பிள்ளை பேத்தி இருக்கா. ஆனா அவ கருப்பா குள்ளமா இருக்கான்னு சொல்லி வேணான்ட்டான். ஆனா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எந்த மறுப்பும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி உங்ககிட்ட என்னதான் இருக்கோ தெரியல. பாட்டி ஆசீர்வாதமா பண்றாங்க. வாங்க, உங்களுக்கு இருக்கு. பாட்டி விஷமம்மா சொன்னாலும் நிஜத்தை சொல்லிருச்சு. இவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏங்க, நிஜமாவே உங்க அத்தை பொண்ணு கருப்பா குள்ளமா இருக்கான்னு தான் வேண்டான்னு சொன்னீங்களா? ஆமா. அப்ப என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா?
எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்னைய பிடிக்கல. அதனால தான் உங்க பாட்டி அப்படி பேசும்போது நீங்க கேட்டுட்டு பேசாம இருந்தீங்க. இல்லைன்னா விரட்டு விரட்டுன்னு விரட்டி இருப்பீங்கல்ல, எனக்கு தெரியும். ச்சே, அவர் மடையம்மா. உன்னோட ஃபீலிங் அவன் சரியா புரிஞ்சுக்கல. அவன் எப்பவுமே அப்படிதாம்மா. நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று புரிஞ்சுக்குவான். அவன் நேச்சரே அப்படிதாம்மா. எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. நீ இதை பெருசா எடுத்துக்காத. நான் அப்பவே பாதி செத்துட்டேனே. அவருக்கு என்னைய பிடிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்படி என்னலாமா நீ பண்ணிக்கிட்ட? என்ன பார்த்து அந்த பாட்டி அந்த கேள்வியை கேட்டாங்களே. விடக்கூடாது. அந்த பாட்டிக்கு வச்சிருக்கேன் ஒரு நாள். அட என்னம்மா நீ அந்த காலத்து பொண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்படி இருக்கியோ அமல் உன்னை ஏற்றுக்கொள்ளணும். அமல் எப்படி இருக்கானோ நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். உன்னை மனைவியா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஒழியே அடிமையா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவருக்கு என்னை பிடிக்கலண்ணே. இது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். சரி சொல்லு, எதை வச்சு அவனை உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? ஏங்க ம் நீங்க சினிமாலாம் பாப்பீங்களா? பாப்பேனே, எனக்கும் ஜோக்கும் அதான வேலையே. எந்த நடிகரை பிடிக்கும் உங்களுக்கு? கமல், அப்புறம் அஜித். நடிகை? இதுக்கு தான் இப்படி சுத்தி ஒழிச்சு வரையாங்கும். நேரா கேட்ட வேண்டியதானே. அடடா. அனுஷ்கா. நல்லா ஹைட்டா இருப்பாங்களே. ம் உனக்கு யாரை பிடிக்கும்? நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். அப்ப எப்படி அனுஷ்கா ஹைட்டா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்? எத்தனை மேகசின்லயும் டிவி ப்ரோக்ராம்லயும் பார்த்திருப்போம். ம் நான் இவரை ஆழம் பார்த்தா இவர் என்னைய ஆழம் பார்க்காராக்கும் விளங்கும். ஏங்க உங்க மொபைல்ல ஏன் இத்தனை பொண்ணுங்க போட்டோ இருக்கு? ஏன் மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்க? ஏன் நான் பார்க்க கூடாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. பார்க்கலாம். பார்த்துட்டு கேட்குற கேலி தோரணை இருக்கே அப்பப்பா. ஆ, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஆ. பர்த்டே பார்ட்டி, அவுட்டிங் போகும்போது எடுத்தது. ம்ஹும். எங்கள் டீமோட சோஷியல் மீடியா அசஸே என்கிட்ட இருக்கிறதுனால நான் தான் ஃபோட்டோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ம். அது சரி, அதுக்காக இப்படியா தோல்ல கை போட்டு இப்படியெல்லாமா போட்டோ எடுப்பாங்க? அது என்ன பர்த்டே பார்ட்டியில் ஏதாவது சண்டை வந்துருச்சா? ஒரு பொண்ணு எதுக்கு கேக் எடுத்து அப்படி மூஞ்சில அப்புது? ஐயையோ, இரிட்டேட் பண்ணாத ஆனந்தி. இதெல்லாம் கார்ப்பரேட் கல்ச்சரு. நாங்கள் வேலை பார்க்குறது அமெரிக்கன் கம்பெனியில். அடாடாடாடா, உன்னையோட பெரிய ரோதனையாக போச்சே. என்ன கல்ச்சரோ, வேலை பார்க்குறது அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வாழ்கிறது தமிழ்நாட்டில் தானே. ஆஹா, ஆம்பளை பொம்பளை இப்படியா பழகுறது? அப்படி தான் இருந்தாகணும். லட்சமாக வாங்க மட்டும் இனிக்குதோ? நான் உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் ஏன் உங்களை ரோமியோ ரோமியோன்னு கூப்பிடுறாங்க? நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. அடாட, எங்கே போகிறீங்க? உட்காந்து சொல்லிட்டு போங்க. ஆமாம் பண்ணேன். ஒரு ட்ராமாவில் ரோமியோ ரோல் பண்ணேன். அதனால அந்த பேரை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன நீ நம்பவா போகிற? நீ எதனாலும் கற்பனை பண்ணிக்க. எங்கள் ஆஃபீஸோட ரொமான்டிக் ஹீரோவே நான் தான். அதுக்கு என்னங்கிற? புருன்னு முறைக்க. என்ன ரொம்ப எகுறீங்க? என்ன என்னங்கிற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் நான் கேக்குறேன். ஆ, படுத்தி எடுக்கிறிய. கைய ஓங்குறீங்களா? நீங்க எனக்கு மட்டும்தான் ரோமியோ.
அன்புள்ள மோனிகாவிற்கு இது வெறும் பிறந்தநாள் வாழ்த்து மட்டுமல்ல, என் காதலை சொல்லும் தூதாகவும் உன்னிடம் அனுப்புகிறேன். காதலுடன் அமல்ராஜ். ஓஹோ, இந்த மோனிகா அவன் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவருக்கு என்னைய பிடிக்காம இருக்குது போல. வரட்டும், இன்னைக்கு அவர் வாயாலேயே இன்னும் அவ கூட தொடர்புல இருக்காரான்னு கேட்டுருவோம். ஏங்க, நம்மளுக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்லேன். எங்க அப்பா பேரை வைக்கலாமா? வைக்கலாமே. பொண்ணு பிறந்தா? அதையும் நீயே சொல்லேன். மோனிகா. மாட்டினீங்களா? சூப்பர் பேர், நைஸ். அப்ப நீங்க இன்னும் அவளை மறக்கல. எவளை? அதான் கிரீட்டிங் கார்டு கொடுத்தீங்களே அந்த மோனிகாவை. அட கடவுளே, கவுத்துட்டாளே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி தலையில கை வச்சு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை ஆனந்தி, அதெல்லாம் ஒரு ஜாலியான காலம். 11th படிக்கும்போது மோனிகான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆனால் அவள் என்னை திரும்பி கூட பார்க்கல. அதனால தான் அவள் பிறந்த நாளைக்கு ஒரு கார்டு எழுதி அதை ஜோட்டை கொடுத்தேன். அவன் அதை படித்து பார்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லி காரி துப்பிட்டான். சரி, நமக்கு ஒழுங்காக 4 லைன் எழுத வரலையேன்னு நமக்கு எதுக்கு லவ்னு மோனிகாட்ட கொடுக்காமலே விட்டுட்டேன். இவ்வளவு பேசுற நீங்க அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டிருக்க வேண்டியதானே? கல்யாணத்துக்கு பிறகு ஓன்ட்ட காட்டி உன்னை சிரிக்க வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ தான் சந்தேக பிராணியாச்சே. சொந்த செலவுலேயே ஏன் சூனியம் வச்சுக்கிடுன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்ப உங்க மொபைல்ல மோனிகான்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களே, அதெல்லாம் யாரு? அது வேற மோனிகாடி. அப்ப எனக்கு தெரியாம எத்தனை மோனிகா இருக்காங்க? ஐயோ, அது HR மேனேஜர் டி. உசுர வாங்காத. இந்த மோனிகா இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்கா, பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. அவளோட எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. அப்போ அவ இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அப்போ நீங்க அவளை ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணிருக்கீங்க. எப்படி நீங்க ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணலாம்? உங்க புத்தி எனக்கு தெரியும்பா. நீங்க ரொம்ப மோசம். நான் கிராமத்து பொண்ணா இருந்தாலும் நானும் புத்திசாலி தான். இன்னைக்கு பார்த்து இவாட்ட ஒளரி என் நாக்குல சனிய சடுகுடுல ஆடுது. ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமா. என்னங்க, நானும் கிளம்பிட்டேன். போற வழியில என்னை சூப்பர் மார்க்கெட்ல இறக்கி விட்டுருவீங்களா? வேணா ஆனந்தி, கால் டாக்ஸி பிடிச்சு போ. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு தடவை தான் என்னை பைக்ல கூட்டிட்டு போயிருக்கீங்க. அடுத்த மாசம் புது கார் வாங்கிடுவோம். புது கார்ல போலாம். என்ன, வரட்டுமா? இதெல்லாம் மனைவிக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம். அது இவருக்கு புரிய மாட்டேங்குதே. ச்சே, கண்ணை மூணுனாலே அவளோட பைக்ல போனதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி எவளையோ பைக்ல ஏத்திட்டு போயிட்டாரே. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்ப எதுக்கு ஃபோன் பண்றாரு? நல்ல புருஷன் ஆட்டம். ஹலோ ஆனந்தி, நான் தான் பேசுறேன். என்னங்க, சொல்லுங்க. தெரியுது. இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குடா. ஓவர் டைம். நைட்டு வரமாட்டேன். நாளைக்கு தான் வருவேன். அதான் எனக்கு தெரியுமே. உங்களை சின்னத்தை தான் நான் பார்த்துட்டேனே. இதை சொல்றதுக்கு ஒரு ஃபோனை வைங்க. ஆனந்தி ஆனந்தி, கோவப்படாதமா. ஃபோன் பண்ண வந்துட்டார். ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? ஆனந்தி ஆனந்தி
எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இப்பவாவது நான் இருக்கேங்கிற நினப்பு உங்களுக்கு வந்ததே. சரி, என்ன கதவு கூட பூட்டாம படுத்திருக்க? ஒன்றும் இல்லை, லேசா தலைவலி, அவ்வளோதான். அவ்வளவுதானே? நானும் என்னதோ ஏதோன்னு பயந்துட்டேன். பயப்பட வேண்டாம், லேசா தலைவலி தான், ஒன்றும் இல்லை. சரி, குளிச்சுட்டு பிரெட் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு டயர்டாக தானே இருக்கும். போங்க போங்க. யார்கிட்ட கதை விடுறாரு? இவரை பற்றி எனக்கு தெரியாதா? இருக்கட்டும், இவருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனந்தியாகிய நான், அமல்ராஜாகிய உம்மை இன்று முதல் என் கணவராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். வாமா ஆனந்தி, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? சித்தி, அவ சந்தோஷத்துல வரல, சங்கடத்துல வந்திருக்கா. அப்படியா? என்னாச்சுமா? ஆனந்தி, அமலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் அவசரப்பட்டு எனக்கு தோணுது. நேரா இப்பவே போறோம், அவன்கிட்ட நான் பேசுறேன். நீ சொல்லுது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அங்கனே தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இல்லைன்னா வேற வழி இல்லை, அவன் காலில் தான் விழணும். வேண்டாம், அவர் நிம்மதியை நான் கெடுக்க விரும்பல. அவர் நிம்மதியா இருக்கட்டும். இப்பவும் பாரு, அமலோட நிம்மதி பத்தி நீ பேசுற, நாங்க எங்களோட நிம்மதி பத்தி பேசுறோம். நீ நல்லா இருந்தாதான் சித்தி நானும் நல்லா இருப்போம். கிளம்புமா, அண்ணன் சொல்றதுதாம்மா கரெக்ட். நீ இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சோம். எந்திரிமா. கிளம்புமா, வா வா வா. உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம்டா, நீ நல்லா இருக்கணும். எல்லாரும் எங்க கிளம்பிட்டாங்க? வாங்க மாப்ள, வாங்க. வாடா அமல், வா மாப்பிள, வா. இவ்வளவு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, நீ வந்து ரொம்ப சந்தோஷம். என் மேல எந்த பிரச்சனையும் இல்ல மச்சான், எல்லாம் ஆனந்தி தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள, எல்லாம் சரியாயிரும். வாழ்க்கையோட சந்தோஷமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. மனம் விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். சித்தி, நீங்க போய் சமையல் பண்ணுங்க, நான் சீக்கிரம் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிறைய சாப்பிட போறேன். நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாதான்ப்பா எனக்கு சந்தோஷம். ஆனந்தி, என்ன ஆனந்தி இது? இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா. வேற என்ன எதிர்பார்த்தீங்க? ஆனந்தி, நான் உன்னை ரொம்ப நேசிக்கேன்டா. ஏன்பா, உனக்கும் உன் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அதனாலதான் நீ இப்படி நினைக்கிற. அன்னைக்கு கூட லெட்டர்ல எழுதியிருந்தல்ல, பைக்ல ஏன் என்னை கூட்டிட்டு போலன்னு சொல்லி. நீ கன்சீவ் ஆயிருக்கடா, அதனாலதான் உன்னை பைக்ல கூட்டிட்டு போல. அன்னைக்கு சிச்சுவேஷன்ல என்னால சொல்ல முடியலடா, அதனாலதான்டா. அதுக்கு ஏன்டா இப்படி சங்கடப்படுற? அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு என் பைக்ல ஏத்திட்டு போனேன்னு எழுதியிருக்கல்ல, அது ஒன்றும் இல்லைடா. பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தாங்க, அவசர மீட்டிங்கு, அதனால தான். கேப்ஸ் வேற அவைலபிளாக இல்லையா, அதனால அந்த பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக ஆகிப்போச்சு. இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் சகஜம்டா, தப்பாக எடுத்துக்கிடாத. நான் உன்னை ரொம்ப நேசிக்கேன்டா. நீ என் ஒய்ஃப் மட்டும் இல்லை, என் லைஃப் டி. என் ஒய்ஃபுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்பா, இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க? உன் சந்தோஷம் நிலைக்கும்டி. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இந்த பிரச்சனைக்கு ஒண்ணுதான் தீர்வா? நிச்சயம் ஆமாடா மச்சான், இந்த பிரச்சனைக்கு இது ஒன்று தான் தீர்வாப்படுது. ஒன்று அவ மாறணும், இல்லை நான் மாறணும். அவ மாறுவான்னு எதிர்பார்த்தேன், அவ மாறல, மாறவும் முடியாது. அதுக்காக அவளை நான் குறை சொல்ல முடியாது. அதுக்கு ஒன்று நான் அவளை கைவிடணும், இல்லைன்னா என் வேலையை கைவிடணும். நான் என் வேலையை விட்டேன், தட்ஸ் ஆல். இத்தனை டிஃபரன்ஸ்லயும் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குடா. ஆனந்தி, கவனிச்சியா? நீங்க ரெண்டு பேருமே சரியான அவசரம் கொடுக்கீங்க. எதையுமே நிதானிச்சு ஆறாமற முடிவெடுக்கதே கிடையாது. சரிடா, அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போற? ஒரு கிறிஸ்டின் என்ஜிஓல வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்டா, நிச்சயம் கிடைச்சிரும்.
ஆனால் என்ன சம்பளம் தான் கம்மி. அடுத்த மாதம் ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சேன், அதான் முடியாது. பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி இந்த கார்ப்பரேட் கம்பெனி வேலையை விடுறதில்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை தான். ஆனால் எனக்கு என் வேலையை விட, என் கேரியர் சம்பந்தமான கனவுகளை விட இவ தான் எனக்கு முக்கியம்னு இவட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரிலடா மச்சான். மச்சான், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கார்ப்பரேட் லைஃப்பில் மாட்டிக்கிட்டேன்டா. இங்கே இருக்கிற ஜாலி அங்கே இல்லைடா. வெறும் பொலியான வாழ்க்கை, டென்ஷன், ப்ரெஷர். இனிமே என் முழு மனசோட எனக்காக வாழாம என் ஒய்ஃபுக்காக வாழ போறேன், என் ஆனந்திக்காக வாழ போறேன். சபாஷ் மாப்பிள்ள, சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு அதுதான் அடிப்படை. ஆனந்தி, நீ வந்த உடனே ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கர்த்தர் ஒரு வழியா அடைச்ச 9 வழியா தரப்பாருமா. அவர் நம்புறவங்களை கைவிடவே மாட்டாரு. நீ இப்ப அம்மாவா போற, நான் பாட்டியா போறேன். அதான் உடம்பு நல்லா பாத்துக்கோ மாப்பிள்ள. இவ்வளவு கண்ணு கருத்தமா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. மாப்பிள்ள வாழ்த்துக்கள். Thanks. ஆனந்தி, இந்த விஷயத்தை நான் உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். அது Best of luck. சீக்கிரம் பண்ணுப்பா. எங்க நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்தே இன்னைக்கு தான் சாயங்காலம் நீங்க நேரத்தோட வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜிஓல எப்படி இருந்தது? சூப்பர். காலையில இருந்து ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேளு. காலையில 9 மணிக்கு பிரேயர், அதுக்கப்புறம் உன்னதப்பட்ட முதல் அதிகாரத்தை மெடிடேட் பண்ணோம். அதுல ஒரு வசனம் வாசிக்கும் போது ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன வசனங்க? சொல்றேன் கேளு. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நல்ல ஒரு குறும்படத்தை பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அநேக கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது அநேக விடைகள் நமக்கு கிடைக்கும். இந்த வேளையிலும் கூட அருமையான குரு படத்தை பார்த்து சில கேள்விகளோடு இருக்கிற நமக்கு நல்ல ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நம் மத்தியிலே நல்ல ஆலோசனை திருப்பணி இயக்குனர் அருள் திரு முள்ளரையா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். சமுதாயத்தில் வித்தியாசமான கலாச்சாரத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது அல்லது ஒரு திருமணம் செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை சொல்ல வேண்டும். பொதுவாக இன்றைக்கி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வளர்க்கப்படுற பிள்ளைங்க திருமணம் பண்ணிக்கொள்ளும் போது அநேக பிரச்சனைகள் உருவாகுது இயற்கை. இதே இந்தியாவில் உள்ள பிள்ளைகள் வெளிநாட்டிலே, அமெரிக்காவிலேயோ நியூசிலாந்துலேயோ அந்த பிள்ளைகள் பிறந்து அங்கே வளரும் போதும் நம்முடைய பிள்ளைகள், இங்கே உள்ள பிள்ளைகள் இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்து திருமணம் பண்ணும்போதும் ஒருத்தருக்கொருவர் ஏற்றுக்கொள்வதிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம கலாச்சாரத்தில் கணவனுக்கு மனைவிக்கு இடையில் சின்ன பிரச்சனை வந்தால் விட மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் கோவம் வந்தோடனே அடிக்க கையை வாங்கிடுவாங்க. இது நம்ம பார்க்குறோம். தப்பு. பெண்ணை ஒரு கணவன் அடிக்கிறது தவறான காரியம்தான். ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் சின்ன அடிக்க கூட செய்துதாங்க. ஆனால் கூட மனைவி மன்னிச்சதுதாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதே அமெரிக்காவில் வளர்ந்த பிள்ளைய இந்தியாவில் வளர்ந்த பையன் திருமணம் ஆகும்போது அடித்தாச்சு இல்லை அடிக்க ஓங்கினாலே போதும், அப்புறம் உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாங்க. ஏன் அப்படின்னா அந்த கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரத்தில் வேறு. வளர்க்கப்படுற வித்தியாசம் இருக்குது. ஆகவே கலாச்சாரங்கள் வித்தியாசங்கள் வரும்போது அடுத்த கலாச்சாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மையோட தான் திருமணம் பண்ணணும். இல்லைன்னா வித்தியாசமான கலாச்சாரத்தை போய் திருமணம் பண்ணுறது சிக்கலை தான் உருவாக்கும். திருமணமான பின்பு கணவன் மனைவிக்கு இடையே சில சந்தேகங்கள் உருவாகிறது. அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக அநேக பிரச்சனைகளை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார். அதை குறித்ததான சில காரியங்களை இப்போ நீங்கள் சொன்னால் இந்த பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே நடைமுறையில் உள்ள கேள்வி தான். ஏன்னா நீங்கள் பேப்பரை பாருங்கள், 60 வயசு பெண்மணியும் 70 வயசு தாத்தாவை சந்தேகப்படுற சூழலும் பார்க்குறோம். அப்போ சந்தேகம் என்பது இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு இடையிலே ஏற்படுது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது அதிக நேரம் யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது கணவன். அதே மனைவி கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எப்படி அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அங்கே இன்னொரு டீமில் உள்ள இன்னொரு லேடியோட அதிகமான நேரம் செலவிட வேண்டியிருக்கும், அதிகமான நேரம் பேச வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழல் வரும்போது சந்தேகங்கள் எழுதுறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, சந்தேக கேடு சந்தோஷ கேடாயிரும். இப்போ சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா
அது சந்தேக கோடு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே அது சந்தோஷத்தை கெடுத்துரும். குடும்ப வாழ்க்கையிலே கலாச்சார பல்வேறு சூழ்நிலைகளிலே உள்ள பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையிலே நீங்கள் கேள்விக்கு பதில் சொன்னீர்கள். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நல்ல ஆலோசனை திருப்பணியை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.